ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு 200 கிராம் கேபேஜ் சாப் பண்ணது, அப்புறம் 200 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்போ இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாப் பண்ணி வச்ச கேபேஜில் மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு கப் மைதா, 1/4 கப் கார்ன்ஃப்ளவர், மைதா இல்லைனா கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம், ஆனால் டேஸ்ட் வராது. 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த ஒரு கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் ஒன்று ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இது பக்கோடாவை கூட நம்ம சாப்பிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் வெங்காயம், கருவேப்பிலை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதும் கொஞ்சம் தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே 3 தக்காளியும் 2 வெங்காயமும் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தனியாத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் கார்ன்ஃப்ளவர் தண்ணி சேர்க்கணும். கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரில் தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறத அதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிச்சுட்டு ஆட் பண்ணுங்கள். இல்லைனா அப்படியே ஆட் பண்ணுறீங்கன்னா கூட போட்டுட்டு நல்லா உடச்சி விட்டுருங்க. அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். உடச்சி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் சூப்பரான ரோட் சைட் காளான் நீங்கள் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.